வெளிச்சம் போட்டு காட்டும் ஏஎன் டிவி செய்தி சேனல். வணக்கம். ஏஎன் டிவி மாலை 3 மணி செய்திகள். வாசிப்பது கீதா. மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரத்தில் இந்து மேல்நிலை பள்ளியில் ஆகஸ்ட் 1 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் மதியம் 3 மணி வரை சோபா படம் செல்லானி பவுண்டேஷன் மற்றும் ராஜன் ஐ கேர் ஹாஸ்பிட்டல் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் ராஜன் கண் மருத்துவமனை டாக்டர் தர்ஷினி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இதில் பவுண்டேஷன் நிர்வாக இயக்குனர் சோபா மற்றும் இயக்குனர் சொப்னா மற்றும் நிர்வாகிகள் சர்வான் ஜெயின், பிரெஜ்வால் மூத்தா, தினேஷ் கன் கலியா, பிரவீன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் 317 நோயாளிகள் பங்கேற்றனர். இதில் 25 நபர்களுக்கு கண்புரை அறுவை சிகிச்சை மற்றும் 96 பேருக்கு இலவச கண்ணாடி வழங்கப்பட்டது மற்றும் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து சிகிச்சையும் இதில் மேற்கொள்ளப்பட்டது. இம்முகாமில் மருத்துவர் பிரவீன், ஜித்தன், வீரமணி, கோபிநாத் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை ஆற்றினர். சோபா படம் செல்லானி பவுண்டேஷன் சொப்னா அவர்கள், பொதுமக்கள் ஆதரவு இருந்தால் 6 மாதத்திற்கு ஒரு முறை நடைபெறுகின்ற இந்த முகாம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை கூட நடக்கக்கூடும் என செய்தியாளர்களிடம் உறுதியளித்தார். ஹாஸ்பிட்டல்ல சுகர் செக் பண்ணாங்களா? செக் பண்ணலையா? சரி, சுகர் ஒரு வாட்டி செக் பண்ணணும். சரிங்களா? கண்ணாடி போட்டுட்டு இருந்தீங்களா இதுக்கு முன்னாடி? இல்லப்பா, எதுவும் இல்ல. சரி, 2 கண்ணுலயும் பொறை இருக்குது. சரிங்களா? 2 கண்ணுக்கும் ஆபரேஷன் தான் பண்ணணும். பொறைக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும். புதுசா லென்ஸ் வைப்பாங்க கண்ணுக்குள்ள. என்னன்னா இப்போ உங்களுக்கு சுகர் இருக்குதா இல்லையான்னு தெரியல. சுகர் டெஸ்ட் ஒரு வாட்டி எடுக்க சொல்றேன். சரிங்களா? சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு சுகர் கம்மியா இருந்தா, நார்மலா இருக்கு அப்படின்னா ஆபரேஷன் பண்ணிக்கலாம். ஒருவேளை சுகர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா சுகரை குறைச்சிட்டு வந்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? சுகர் டெஸ்ட் ஒரு வாட்டி பார்க்க. பயன்பெற்ற பயனாளிகள் அனைவரும் சோபா படம் செல்லானி பவுண்டேஷன் மற்றும் ராஜன் ஐ கேர் ஹாஸ்பிட்டல் அவர்களுக்கு பயனாளிகள் அவர்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்தனர். இச்செய்தியை தொகுத்து வழங்கியவர் செங்கல்பட்டு மாவட்டம் ஏஎன் டிவி செய்தியாளர் திரு கபீர். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஏஎன் டிவி சேனல், இது உங்கள் சேனல்.